நடிகரானதே ஒரு பெரிய கதை. இவர் ஒரு நல்ல கேமராமேன், அவர் வேலையை கெடுத்தது நான் தான். இல்லாட்டி இன்னைக்கு அவர் ஆஸ்கர் அவளுக்கான படங்கள் எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்றியா கெட்டதுன்னு ஃபீல் பண்றியா? ஏதோ ஒன்று நடந்துருச்சா. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இவர் சினிமாவில் வந்து பாரதிதாசார் யூனிட்டில் உள்ளே இருந்தார். நான் பாரதிதாசார் யூனிட்டோட வெளியிலேருந்து பார்க்குறாள். அங்கே வெளியிலேருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போகும். ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன். வேதம் போகுதுலன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக், அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன். இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு. ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் இளவரசுப்பா, நம்ம மலைச்சாமி ஐயாரில் அவர் பையன் எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ சாணிப்பட்டி. ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படிதான் ஒன்று அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேரக்டர். பெரிய கேரக்டர். ஆமா ஆமா பெரிய கேரக்டர். சொல்ல மாட்டேன், நான் திறக்கவே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு கேரக்டர்ல இளவரசன், விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய நீண்ட அறிமுகத்துக்கு பிறகு முரளியண்ணா, பரத்வாஜ் சார், சபேஷ் முரளியண்ணான்னு சொல்லி படம் நாக்கு தான் முதல் முறையாக முரளியண்ணான்னு சொல்லுது. சாரி ஃபார் இட்னா, சாரி ஃபார் இட். உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் இப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு நீங்கள் தேவாண்ணன், சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன் எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நமக்கான மேடைகள் கிடைக்கல. இன்றைக்கி இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறத ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பரத்வாஜ் சார், விஜய் மில்டன் கேமராமேன், மணிராஜ், தம்பி அமீர், திருமதி ஸ்னேகா, எல்லாருக்கும் தம்பி ஜெயதீஷா, மோபதி, பாண்டி ஐயா, பாண்டியராசா ஐயா, ராமகிருஷ்ணன் ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெகன் ஐயா அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன். அவர் பல படங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார். 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா எப்போது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்ட பழக்கம் வச்சுக்கிறாரு. இப்போ காலம் நம்மளை கூட அதை எங்கே விட்டுச்சுன்னா, ஆரம்பிச்சா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கோமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு அந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் சின்னாலப்பட்டியில் தேவாங்கர் ஹைஸ்கூலில் தான் ஷூட்டிங். எனக்கு ஞாபகத்துக்கு சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்கார சரவணன், 2 பேர் இத்தனாம் தேதி கிளம்பி வந்துருங்கன்னாங்க. இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். காலையில் எனக்கு ராஜகமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரு சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிள் இருக்கியாடா, ராஜகமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர். அதில் ஒரு போலீஸ்காரன் கேரடா பெய்காமன்னு, ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டு கமலோட ஓகேன்ட்டாரு, நீ வந்துருனாரு. சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. நீ போய் கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாமல் வண்டியாடுறா, ஏதாவது போய் சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கல. கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சேரன் ஒத்துக்க மாட்டேன், மற்ற பேசவும் இல்லை, நமஸ்காரம் சேரவன்ட்ட கேட்கவும் இல்லை, சாம்பசியோட சொல்லவும் இல்லை, கன்ஃபார்மில் நம்மளால நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்னைக்கு நான் வாத்தியார் கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு இப்படியே மலையில் நனையணும், தண்ணி நீட்டணும், அது இருக்கணும். அங்கே சைக்கிளில் எங்கள் ஊரில் எல்லாம் நானும் சில சேரணும், நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு, சைக்கிளில் அந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதில் தான் பைக்கெடு செஞ்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி, எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்துக்கு. சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊர். சாம்பசிவம் யாரையோ பிச்சு எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டரில் கொண்டாந்து கொடுத்தா ஒரு ஒன் மோர்னா ஒரு டேங்கரை தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்க, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது. அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும் போது எனக்கு கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போ என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் போகிறேன். நான் ஞாபகம் வருதுன்னு போனால் 7 பேரில் 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி, இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்குன்னு. அப்படியா நண்பா, சரிங்க ஐயா, நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா அப்படின்ட்டு எல்லா நம்பரையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறாங்க. இப்போ என்னடா இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி
சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ் பண்ணுறாண்ணா. நீ எந்த அக்கா? இந்த வா, உங்களை தான் தேடி நேராக வீட்டுக்கு போயிட்டேன். போனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்கு, அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்க. நான் போய் நின்னா டிக்கெட்டுன்னு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படிச்சுதான் ஒன்றும் க்ரஷ் லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. போய் போட்டு கொடுத்துருவாள் ஆஃபீஸர் வாத்தியார்கிட்ட, வீட்டுக்கு போயிடும். அதனால அந்த சோழிலாம் கிடையாது. டிக்கெட்டு கையெல்லாம் ஆடுது. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்து நல்லா பேசணும்னு. இப்போ அது ஒரு கதை. ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா அவங்க கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து 4வது படிக்கும்போது இவ்வளோ லவ் பண்ணேன் இவ்வளோ சொல்லும்போது, ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் 5வது படிக்கும்போது எனக்கு கிரஷ்ன்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பேசலாம். அது என்ன அப்படியே இருக்குது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும் போது அவன் எப்படின்னா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்குறாரு. நாங்களாம் 6வதுல படிக்கும்போது, யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஐயா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும்? யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். இப்போ அவன் பெரிய சோசியர். இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும், இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ்னாங்க. இந்த படத்தை எடுத்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி, வியாபாரம் ஆகலை. சேரன் ஹீரோ, படத்துக்கு ஓப்பன் வருமானு செண்பகமூர்த்தி, ரெட்ஜின் செண்பகமூர்த்தி. மவுண்ட் ரோட்ல உம்மடியாச பங்காட்டு பக்கத்தில் கமால்னு ஃபைனான்சியர், அவர் தான் இந்த படத்துக்கு 17 லட்ச ரூபா டெபிசிட்ல இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு முடிவெடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது, இந்த 17 லட்சம் தானே ரிஸ்க் அப்படின்னு தான் ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் பொள்ளாச்சியில் விஸ்வத்துளசின்னு மம்முட்டி சார் நந்திதா தாஸ் நடித்த படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். காலையில் நான் கிளம்பி போகிறேன். பொள்ளாச்சியில் சாந்தி தியேட்டர்னு நினைக்கிறேன். காலையில் போகும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, படத்துக்கு ஓப்பனிங் இருக்குமான்னு பார்க்கலான்னா 5:30 மணிக்கு திடுதுக்குள்ள ஒரு கூட்டம் முடிச்சு. ஆச்சரியமா இருக்கு, இந்த படத்துக்கு தானா, இது ஒரு தியேட்டர் தானே இருக்குன்னு. செகண்ட் ஷோக்கு அடிதடி சண்டை. ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்ட மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்த நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்கறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது அத்தனையுமா இருந்தது. இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபிகாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தே வந்து தண்ணியில் தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனை தான் அந்த போர்ஷனோட கேமராமேனை ஒர்க் பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ராடியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டுப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டீங்க, போட்டில் உட்காந்துருப்பீங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த கசங்கின துணி இருக்குன்னு தெரியுங்களா, துணை துவைச்சதுக்கப்புறம் கசங்கிற துணி, அந்த மாதிரி தன்னை வருத்தி என்னைக்குமே உழைக்கிறதுல மாடா உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஜெகனுக்கு இணை வந்து ஜெகன் தான். நான் வேலை செய்யும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஜெகன் மேலே எனக்கு ஒரு பக்தியே இருக்கும். அந்த பையனுடைய உழைப்பில் அப்படின்னா இவங்கெல்லாம் உழைக்கிறேன்னு கேட்காதீங்க, பண்ணுவாங்க. ஆனால் ஜெகனை வந்து எப்போவுமே வந்து என்னைக்கும் இந்த உழைப்புக்கு ஒரு முன்னுதாரணம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல பேரில் மிக முக்கியமானவன் ஜெகன். உன்னுடைய வேர்வைக்கு இந்த வெள்ளித்துறை மிகப்பெரிய பரிசை வழங்க வேண்டும் என்று கேட்டு உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுடா தம்பி. நல்லா இருக்கு. நான் எடுத்த ஃபோட்டோ எடுத்து தினத்தந்தி பேப்பரில் போட்டேன். அதுக்கு நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க என்னோட சிறுவயதாக நடிக்கிறதுக்கு. அதில் இவர் முகம் அன்னைக்கு எனக்கு அவ்வளவு அழகாக மேட்ச் ஆச்சு. ஸோ அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன். அவரும் சிறப்பாக, அவருக்கு சினிமா புதுசு, சினிமா கூட்டம் புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த தம்பி வந்து நான் என்னெல்லாம் நான் எதிர்பார்க்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு நடித்து பார்த்து செஞ்சு இந்த பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, பாண்டியராஜெலாம் நிறையா பயமுறுத்திருக்கான் அவனை, நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனை நடிக்க வச்சு இன்னைக்கு சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் அந்த சின்ன வயசு கதாபாத்திரம் எல்லாராலையும் பேசப்பட்டது. நிறைய பேர் கேட்டாங்க, சார் அது நீங்கள் தானா, இல்லை உங்கள் குரலா அது, இல்லை அவர் அப்படியே உங்களை மாதிரி இருக்காரு. அப்போ அவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உண்மையாக ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்ததுனால தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அதுக்கு அவங்க நல்ல சினிமா அமைகிறதுக்கு இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சுருவோம். அப்போ இந்த சினிமாவில் நிறைய பேருக்கு அந்த முடிச்சு கிடந்தது. ஈவன் கோமகன் கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண இசைக்கு குழு வச்சுக்கிட்டு ரொம்ப வாழ்க்கைக்கே சர்வைவலுக்கே கஷ்டப்படுற ஒருத்தர். அவர் இந்த படத்தில் வந்தார். பார்த்தா அந்த குழு மொத்தமும் இந்த உலகத்தை சுற்றிருச்சு.